வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சரின் ஆய்வு குறித்த விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. தேனி, தென்காசி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்பா தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக சில இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு அணைகளும் நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இதையடுத்து வெளிநகரத்தில் இருக்கக்கூடிய அவசர கால செயல்பாட்டு கண்ட்ரோல் ரூம் இதற்கு நேரடியாக தமிழக முதலமைச்சர் வருகை தந்து அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கு அரசு எடுத்திருக்கும் நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில 22ஆம் தேதி தலைமைச் செயலகத்துல அனைத்து துறைகளும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். அதற்கு முன்னதாகவே மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான தொடர் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து இன்று இருக்கக்கூடிய அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து அங்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர் கண்காணிப்பிலும் தொடர் ஆலோசனையிலும் மேற்கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்காணிக்குவதற்காகவும் புதிய உத்தரவுகளை பிறப்பதற்காகவும் வெளியில் இருக்கக்கூடிய அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதன் அடிப்படையில் தான் புதிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட உள்ளது.